வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 10,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வறட்சியினால் பாதிப்பு. வடமாகாண முதலமைச்சருக்கு எதிராக மாகாண பிரதம செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என உயர்நீதிமன்றம் இன்று அறிவிப்பு. சீனாவின் யுனான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 381 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். வறட்சி நிலவும் பகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 6 மாவட்டங்களில் நிலவும் வறட்சி காரணமாக 3,23,418 குடும்பங்களைச் சேர்ந்த 11,50,728 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, தெற்கு மற்றும் மேல் மாகாணங்கள் வறட்சி காரணமாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதேவேளை புத்தளம் நகரசபைக்குட்பட்ட பகுதியில் கிறிஸ்டோபர்புர, ஐயாராமபுர, மணகுண்டுவ, தென்மந்தலுவ ஆகிய கிராமங்களில் உள்ள 200 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. குறித்த பகுதிகளுக்கு புத்தளம் நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையால் நீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தண்ணீர் தாங்கிகளில் நிரப்பும் அளவுக்கு நீரை பெற்றுக்கொள்ள முடியாமை காரணமாக தேவைக்கேற்ற அளவு நீரை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் இன்மையால் பணம் கொடுத்து குடிநீரை பெற்றுக்கொள்ளும் காட்சி எமது கேமராவில் பதிவாகியுள்ளது. இதேவேளை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பவுசர் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். மலையகத்தில் பல பகுதிகளிலும் இன்று காலை பனி மூட்டத்துடனான நிலை காணப்பட்டது. ஹட்டன் நகரம் அதனை சூழ உள்ள பகுதிகளும் பனிமூட்டமாக காணப்படுகின்றது. ஹட்டன் கொழும்பு வீதி மற்றும் ஹட்டன் நுவரெலியா வீதி என்பனவும் பனிமூட்டத்தினால் மூடி காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பனிமூட்டம் காணப்படுவதால் மலையகத்தில் பயணிக்கும் வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு சாரதிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேல் பருவக்காற்று காலம் தொடர்ந்து நிலவுகிறது. எனவே மேற்கு சபரகமு மத்திய மாகாணங்களிலும் காலிமாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடை மழை பெய்வதுடன் வடமேல் மாகாணத்துக்கும் பரவலடையக்கூடும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் வீழ்ச்சியடையும். மத்திய மலைநாட்டில் இடைக்கிடை கடும் காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்க முடியும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் ஓரளவு கடும் காற்று சமயங்களில் வீசக்கூடும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியினூடாக அம்பாந்தோட்டை வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களிலும் சில இடங்களில் மழை எதிர்பார்க்க முடியும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். வேகம் மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். காற்றின் வேகம் சமயங்களில் 50 கிலோமீட்டர் வரையும் உயரக்கூடும். புத்தளம் தொடக்கம் பொத்தீர் வரை காலி அம்பாந்தோட்டை ஊடாக உள்ள பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே இக்கடல் பிரதேசங்களும் இடைக்கிடை கொந்தளிப்பாக காணப்படும். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு எதிராக மாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. முதலமைச்சர் தமக்கு அனுப்பி வைத்த சுற்று நிருபத்தினால் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக தெரிவித்து மாகாண பிரதம செயலாளர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ், உயர்நீதிமன்ற நீதியரசர்களான கே. ஸ்ரீபவன், ரோஹிணி மாரசிங்க ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பான நிலைப்பாட்டை இன்று அறிவித்துள்ளனர். பல்வேறு விதிமுறைகளை உள்ளடக்கியதாக முதலமைச்சரால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த சுற்று நிருபத்தை அவர் மீண்டும் வாபஸ் பெற்றுள்ளதாக நீதியரசர்கள் குழாம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே குறித்த விதிமுறைகள் ஊடாக பிரதம செயலாளரின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றனவா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய வேண்டிய தேவை நீதிமன்றத்துக்கு இல்லை என நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் வடமாகாண சபையின் நிர்வாகத்தை முறையாகவும் செயற்திறனுடனும் முன்னெடுப்பதற்கு 2 தரப்பினரும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கிரிக்கெட் சுற்றுப் போட்டியொன்றில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திற்கு சென்றிருந்த இலங்கையின் 15 வயது உட்பட கிரிக்கெட் அணியினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர்.
இன்று முதல் 7ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறவிருந்த பிரத்யேக கிரிக்கெட் போட்டித் தொடரொன்றில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் நேற்றிரவு தமிழகத்தை சென்றடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கை அணியினருக்கு இந்த போட்டித் தொடரில் பங்குபெறுவதற்கான அனுமதி நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாசிக்குடாவில் உள்ள தென்னை பயிர்செய்கைக்கு சொந்தமான தென்னந்தோட்டம் ஒன்றில் நேற்றிரவு திடீரென தீப்பற்றியுள்ளது. நேற்றிரவு 9 மணியளவில் திடீரென பற்றிய தீயினால் சுமார் 3 ஏக்கர் பரப்பு சேதமடைந்துள்ளதாக தென்னை பயிர்செய்கையின் பாசிக்குடா கிளையின் உதவி முகாமையாளர் தெரிவிக்கின்றார். தீ திடீரென பரவிய போதிலும் தென்னை அபிவிருத்தி சபை ஊழியர்கள், கல்குடா போலீசார், ராணுவம் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் 238 பரப்பில் உள்ள தென்னந்தோட்டத்தை பாதுகாக்க முடிந்ததாக தென்னை பயிர்செய்கையின் பாசிக்குடா கிளையின் உதவி முகாமையாளர் தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை நகரை அண்மித்த பகுதிகளில் அண்மை காலமாக காடுகளுக்கு தீ வைக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். கடந்த 1 மாத காலத்தில் மாத்திரம் காடுகளில் தீ பரவிய 20 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக திருகோணமலை தீயணைப்பு சேவைகள் பிரிவின் பொறுப்பதிகாரி E.G. ஆந்தனி கூறினார். நகரசபை தலைவரின் பணிப்புரைக்கு அமைய காடுகளில் பரவும் தீயை உடனடியாக கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் திருகோணமலையில் தற்போது நிலவுகின்ற கடும் காற்றுடன் கூடிய வானிலையால் தீயணைப்பு நடவடிக்கைகளின் போது பலத்த சவாலை எதிர்நோக்க நேரிடுவதாகவும் தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை தவிர மக்களிடமிருந்து அறவிடப்படுகின்ற பெருந்தொகை பணத்தை மாதாந்தம் இந்த செயற்பாடுகளுக்காக விரயம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். திருகோணமலை நகரை அண்மித்த காடுகளில் சில விசமிகள் தீ வைக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக தீயணைப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மேலும் குறிப்பிட்டார். கந்தளாயிலிருந்து திருகோணமலைக்கு நீர் விநியோகிக்கும் பாரிய குழாய் பாலம் போட்டாறு பகுதியில் இன்று உடைந்துள்ளதாக தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கந்தளாயை தவிர்ந்த மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளுக்கான குழாய் மூல நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக சபையின் திருகோணமலை பிராந்திய முகாமையாளர் கே வாசுதேவன் குறிப்பிட்டார். திருகோணமலை பட்டணமும் சூழலும் கிண்ணியா, தம்பலகாமம், குச்சவெளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கான நீர் விநியோகம் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அவர் கூறினார். பாலம் போட்டாறு பகுதியில் உடைந்துள்ள நீர் குழாயை திருத்தும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் இந்த திருத்த பணிகள் நிறைவு பெறுவதற்கு 12 மணித்தியாலங்களுக்கு மேல் செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக நீர் வளங்கள் சபையின் திருகோணமலை பிராந்திய முகாமையாளர் தெரிவித்தார். இதற்கமைய தற்போது தடைப்பட்டுள்ள பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தை நாளை மாலை வளமைக்கு கொண்டுவர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் திருகோணமலை பட்டினமும் சூழலும் கிண்ணியா, தம்பலகாமம், குச்சவெளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் கட்டுவான பகுதியில் கல் புரண்டு வீழ்ந்ததில் வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது. குருநாகல் கட்டுவான பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது கல் புரண்டு வீழ்ந்துள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணியளவில் கல் வீழ்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கல் புரண்டு வீழ்ந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் 4 இருந்த போதிலும் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. பொலனறுவை கலகாகல உதாகலம பகுதியில் இன்று அதிகாலை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பொல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொலனறுவை போலீஸ் பிரிவில் உள்ள கலகாகல உதாகலம கிராமத்தில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மகன் தந்தையை பொல்லால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 65 வயதான 4 பிள்ளைகளின் தந்தையான W.G. மார்டின் பெர்னாண்டோ என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பொலனறுவை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயதிற்குட்பட்டோருக்கான அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி போட்டியில் கொழும்பு இசிப்பத்தன கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது.
14 வயதுக்குட்பட்டோருக்கான அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி போட்டியை இலங்கை பாடசாலை ரக்பி சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போட்டி கொழும்பு ராயல் கல்லூரியின் விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதிப் போட்டியில் கொழும்பு இசிப்பத்தன கல்லூரி கல்கிசு விஞ்ஞான கல்லூரியை 21-15 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்கடித்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.